குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துடுறோம். அந்த ஸ்கூலில் குறைஞ்ச பாத்ரூம்கள் தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இந்த யூரினை அடக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. இன்னைக்கு இந்த டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான, அதாவது சம அளவு அதாவது பெரியவங்க எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க 10 வயசு 15 வயசுல கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க, ஒரு 8 வயசு குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா சம அளவு இருக்காங்க. ஒரு 100 பேர் டயாலிசிஸ் பண்றாங்கன்னா 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா இருக்கக்கூடிய ஒரு காட்சியை இன்னைக்கு பார்க்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணமா வல்லுநர்கள் சொல்றது என்னன்னா, அந்த குழந்தைங்க ஸ்கூல்ல வந்து வைக்கப்பட்டுக்கிட்டு, இல்லைன்னா வந்து அந்த ஸ்கூல்ல அந்த பாத்ரூம் அசிங்கமா இருக்கு, சுத்தமா இல்லைங்கிறதுனால அடக்கி வைக்கிறது தான் முக்கியமான காரணம். தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், அது மாதிரி அடக்காதீங்க. குழந்தைங்க இதை பாக்குறீங்கன்னு சொன்னா தயவு செய்து செல்ல குட்டிங்களா அதை வந்து விட்டுருங்க. நீங்க வந்து தயவு செய்து எப்ப யூரின் வருது அப்ப யூரின் போயிடுங்க. எப்படி தாக எடுக்கும்போது தண்ணி உடனே குடிச்சிடும், அந்த மாதிரி யூரின் வரும்போது உடனே யூரின் போயிடுங்க. அதான் உடம்புக்கு நல்லது. இல்லைன்னு சொன்னா கிட்னில பெரிய பாதிப்பு ஏற்படும். நம்மளால தாங்க முடியாது செல்லுங்களா. அதனால தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ப்ராடக்ட் மிஸ்டர் எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்கி சாப்பிடும்போது ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தைகள் பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக